ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. டிக்கெட் வாங்குவதற்கே ஆள் இல்லை, இன்றைக்கி தான் டைட்டில். எதற்காக மகிழ்ச்சி செய்தி என்ற வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக வாட்ஸ்அப்பில் டிக்கெட் புக் பண்ணுற நடைமுறையை செயல்படுத்தி பார்க்குறாங்க. ட்ரையல் பேஸஸாக இப்போ தான் ட்ரையல் பேஸஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் யாரும் உள்ளே போக தேவைன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போதைக்கு டிக்கெட் புக்கிங்லாம் கொண்டு வரல. எவ்வளோ ஃப்ரீ டிக்கெட் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, எவ்வளோ ரூம் புக்கிங் போகுது, இந்த மாதிரி அப்டேட்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க ட்ரையல் பேஸஸாக. இது அவங்க ஸ்டடி பண்ணட்டும். அதன் பின்பு அதை பற்றி உன்னோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி இந்த மாதத்துக்கு, அதாவது இந்த மாதம் 24 20 டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஜூலை மாதத்துக்கு, அதனோட புக்கிங்லாம் அதில் ஓப்பனாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் நெருக்கத்தில் வரும்போது கொஞ்சம் ஒன் ஆர் 2 டேஸ் தான் ஆகுது அவங்க அப்டேட் பண்ணி. ஒன்றும் ஃபுல்லாக டீட்டெயில் கிடைச்சவொடனே எல்லா டீட்டெயிலும் கேதர் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ கொடுக்குறேன். இப்போதைக்கு அது உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா? திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக வருகின்ற அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸும் டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கொடுக்குறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. டிக்கெட் வாங்க ஆள் இல்லை, இதுதான் இன்றைக்கு உண்டான நிலைமை. திருப்பதி வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க. நேற்று இரவு பக்தர்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. அதாவது நேற்று இரவு 9 மணிக்கு டிக்கெட் தர தொடங்கினாங்க. 6:45 மணிலேருந்து கியூ லைனில் நிற்க வச்சாங்க. அதாவது எக்ஸாக்டாக ஏப்ரல் 8ஆம் தேதி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 12,500 டிக்கெட்டும், ஏப்ரல் 9ஆம் தேதி காலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 5,000 டிக்கெட்டும், மொத்தமாக 17,500 டிக்கெட் நேற்று பக்தர்களுக்கு ஒதுக்குனாங்க. அதில் நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய ஏப்ரல் 8ஆம் தேதி 1,250 டிக்கெட்டும் இன்று அதிகாலை 2:30 முடிஞ்சிருச்சு என்ற தகவல் கிடைச்சது. அதன் பின்பு ஏப்ரல் 9ஆம் தேதி உண்டான அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் 5,000 டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது இன்று காலை 7:45 முடிஞ்சிருச்சு என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஆல்மோஸ்ட் 12 மணி நேரத்துக்கிட்ட டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். மீண்டும் இன்று இரவு 9 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸை காமிச்சு தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். 300 ரூபாய், 500 ரூபாய் சீனியர் சிட்டிசன் எவ்வித டிக்கெட் வைத்திருந்தாலும் நீங்கள் ஒரு இலவச தரிசன டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு 3000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இன்று காலை வழக்கம் போல் 3000 டிக்கெட் வழங்கப்பட்டது. இந்த வீடியோ எடுக்கும்போது 8:55 1,220 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக 8/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆல்மோஸ்ட் 10 மணி நேரம் ஆகுது என்றும் 8 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கை 7/4/2025 66,503 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. குறைவான கூட்டம். 23,941 பேர் மொட்டை அடித்ததாகவும் 4,14,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 10 மணி நேரம் நேற்று தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்காக ஆல்மோஸ்ட் 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 10 மணி நேரம் வரை தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகுது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக தினந்தோறும் காலை 5 மணிக்கு திருமலையில் CRO ஆஃபீஸில் பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் காலை 7 மணி நிலவரப்படி 1,200 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் 180 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 1,000 ரூபாய் 1,500 ரூம் எதுவும் அவைலபிலிட்டி இல்லைன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் லைனில் இருந்தீங்கன்னா ஒரு 1.5-2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரூம் புக்கிங் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். அங்கே பார்த்தா கூட்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் அதை விட்டுடாதீங்க. லைன்லன்னா கண்டிப்பாக ரூம் புக்கிங் வாங்கிடலாம். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 6 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம். அண்ணா 9 வயது 7 வயது குழந்தைங்களுக்கு 300 டிக்கெட் வாங்க வேண்டுமா? 12 வயது கீழே குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லைங்க. நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை வரலான்னு இருக்கோம். மார்னிங் 9:30 மணிக்கு வந்தால் SST டோக்கன் கிடைக்குமா கொஞ்சம் சொல்லுங்கள். டிக்கெட் கிடைக்காதுங்க, மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லைங்க.
ரூ. 300 தர்ஷனுக்கு மேபி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா டிக்கெட்டோட எண்ணிக்கை. இது வரைக்கும் எதுவும் அப்டேட் கிடைக்கலைங்க. அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக சொல்கிறோம். நாங்கள் 16/4/2025 ட்ரெயினில் நைட்டு 12 மணிக்கு வருவோம். அந்த நேரத்தில் எஸ்எஸ்சி டோக்கன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குன்னா மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்பிள் 17ஆம் தேதி தரிசனம் பார்க்குறதோ இல்லைனா 18ஆம் தேதி காலை தரிசனம் பார்க்குற டிக்கெட்டோ கிடைக்கணும். துலாபாரத்துக்கு டைமிங் ரேட் சொல்லுங்கள். துலாபாரத்துக்கு டைமிங்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தரிசனத்துக்கு போகும்போதெல்லாம் துலாபாரம் கொடுக்கலாம். ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எடைக்கு இப்போ உங்கள் குழந்தை எடை வச்சிங்கன்னா அதுக்கு என்ன பில்லோ ரேட் சொல்லுவாங்க, அது அப்படியே பில்லை பே பண்ணிக்க வேண்டியதான். சில்லற காசு எடுத்து போகணுன்ற அவசியம் கிடையாது. சார், திருமலை மேல் உள்ள 6 கோயில்களுக்கு செல்வதை பற்றி சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லைங்க சார், ஒரு ப்ரைவேட் ஜீப்பை பிடிச்சிங்கன்னா அவங்களே கூட்டிகிட்டு போட்டுருவாங்க சார் உங்களுக்கு. சார், நாங்கள் 18/4/2025 நைட்டு 11 மணிக்கு வரோம். டிக்கெட் கிடைக்குமா? அவைலபிள் சார், கண்டிப்பாக கிடைக்கும் சார். நடந்து போகிறவங்களுக்கு வழி போனால் டிக்கெட் தருவாங்களா? நடந்து போகிற வழியில் டிக்கெட் இப்போ அலிப்பேர் நடைபாதையில் தரதில்லை, ஸ்ரீவாரி நடைபாதையில் தராங்க. சரிங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் டீட்டெயிலாம் ஃபுல்லாக கேதர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிவிட்டு அது என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோ கொடுக்குறேன்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.